இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா EC3491 கம்யூனிகேஷன் சிஸ்டத்தோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். யூனிட் 1ல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹில்பர்ட் டிரான்ஸ்ஃபார்ம். இந்த கொஸ்டினை தான் லாஸ்ட் 2 செமஸ்டர் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஸ்டின், இதை மறக்காம பார்த்துட்டு போங்க. தென் அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து DSBSC, SSBSC, VSB சிக்னல். இந்த கொஸ்டினோட சிக்னல் ஜென்ரேஷன், டிமாடுலேஷன், தென் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், பவர் கால்குலேஷன் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. தென் ஃபைனலாக சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர். இந்த கொஸ்டினை 2017 ரெகுலேஷனில் ரிப்பீட்டடாக எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டு இருந்திருக்காங்க. பட் லாஸ்ட் 2 செமஸ்டராக இந்த கொஸ்டினை கேட்கவே இல்லை. அதனால இந்த டைம் இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. மறக்காம பார்த்துட்டு போங்க. யூனிட் 2ல பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீ எம்பசைஸ் அண்ட் டிஎம்பசைஸ் டெக்னிக்கை அடிக்கடி கொஸ்டின் பேப்பரை கேட்குறாங்க. இதோட டிஃபரன்ஸ் பிட்வீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் குவான்டைசேஷன் டைப்ஸ். குவான்டைசேஷன் டைப்ஸில் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் குவான்டைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ், தென் குவான்டைசேஷன் எரர், தென் குவான்டைசேஷன் நாய்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். தென் லாகரிதமிக் காம்பவுண்டிங்கும் பார்த்துக்கோங்க. தென் PAM அண்ட் PWM வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதோட பிளாக் டயக்ராமை பார்த்துக்கோங்க. யூனிட் 3ல பார்த்துக்கிட்டிங்கன்னா DPCM ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதோட சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோவையும் டிரைவ் பண்ணுங்கன்னு கேட்கலாம். தென் டெல்டா மாடுலேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். யூனிட் 3ல இந்த 2 கொஸ்டின் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். தென் நீங்கள் 15 மார்க்ஸுக்கு லீனியர் பிளாக் கோட்ஸ், ஹேமிங் கோட்ஸ், தென் சைக்கிளிக் கோட்ஸ் இதிலிருந்து ஒரு ப்ராப்ளமை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூனிட் 4ல பார்த்துக்கிட்டிங்கன்னா BPSK அண்ட் QPSK ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இந்த கொஸ்டினில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரேஷன், ரிசப்ஷன் அதோடைய பிளாக் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. தென் பேண்ட்வித், ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் இதெல்லாம் இதுக்கு சப்டிவிஷன்ஸாக கேட்க சான்ஸ் இருக்கு. தென் MARY ஆஃப் PSK அண்ட் QAM உடைய பிட் ரேட் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். லாஸ்ட் 2 டைம் கேட்டிருக்காங்க. இதை 8 மார்க்ஸ்லயோ அப்படி இல்லாட்டி 13 மார்க்ஸ்லயோ டேரக்டாகவும் கேட்க சான்ஸ் இருக்கு. தென் யூனிட் 5ல பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர் சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த கொஸ்டின் அப்படி இல்லாட்டி நைக்விஸ்ட் கிரைட்டீரியன் ஃபார் டிஸ்டார்ஷன்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைன். இந்த கொஸ்டின் கொஞ்சம் பெரிய கொஸ்டின். இதில் மொத்தம் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. நைக்விஸ்ட் பல்ஸ் ஷேப்பிங் கிரைட்டீரியான் இது ஒரு குட்டி டெரிவேஷன். அப்படி இல்லாட்டி ஐடியல் நைக்விஸ்ட் சேனல். இதில் வந்து ஒரு கிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சில பல ரேஞ்சஸ் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் ரைஸ்டு கொசைன் சேனல் இதுலயும் ஒரு கிராஃப் இருக்கு. இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த 3 சப்டிவிஷன்ல ஏதாவது ஒரு சப்டிவிஷனையோ அப்படி 2 சப்டிவிஷனையோ எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த யூனிட்ல இன்டர் சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். மறக்காம பார்த்துட்டு போய்க்கோங்க. இந்த பேப்பர் எப்படி எக்ஸாம் ஓரியன்டா அப்ரோச் பண்ணணும்னா எல்லா கொஸ்டினுக்கும் பிளாக் டயக்ராம் இருக்கும். அந்த பிளாக் டயக்ராமோட பிளாக்ஸை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தென் பிளாக் டயக்ராமை அட்ராக்டிவா போடுங்க. தென் ஃபைனலி இந்த பேப்பர் நிறைய கிரேஸ் மார்க் இருக்கக்கூடிய பேப்பர். அதனால எல்லா கொஸ்டினையும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. தென் கொஸ்டின் நம்பரை கரெக்டாக போடுங்க. ஈவன் கொஸ்டின் உங்களுக்கு தெரியாதது வந்துட்டாலும் அதுக்கு ரிலவெண்ட்டாக ஒரு 1 பேஜ் to 1.5 பேஜ் அட்டன் பண்ணி வச்சுட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, தென் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.